வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா, இப்போது 2027 தேர்தலில் வந்துட்டு எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லுங்கள். திமுக தாங்க அமைக்கும். ஏன்னா மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், விடியல் பயணம், ம வந்து காலேஜ் பசங்களுக்கு தவ புதல்வன் திட்டம், மகளிருக்கு திட்டம், மகளிர் உரிமை தொகையில் மற்ற எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி திமுக மக்களுக்கு நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. காலை உணவு திட்டம் எல்லாமே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் எதுவும் குறை சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அதனால் மீண்டும் அமோகமாக வெற்றி திமுக தாங்க வரும். ஐயா, இப்போது தமிழ்நாட்டில் ஆதிக்க சக்தியை எதிர்த்து போக்குரல், அதாவது போர்க்குரல் கொடுக்கறது எந்த கட்சின்னு நினைக்கிறீங்க? ஏங்கய்யா? இப்போ பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா மதவாதம், ஜாதிவாதம், தேவையில்லாமல் இந்த கடவுளை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் அதையெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைக்கி திமுக தான் எதிர்த்துக்கிட்டு இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி, முதல்வர் ஸ்டாலின் தாங்க. ஐயா, அடுத்த ஒரு கொஷின்ங்க. கட்சி பதவி பணத்திற்காக பலர் அரசியல் செய்கிறாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மக்களுக்காகன்னு ஒரு கட்சி இருப்பாங்க, அந்த கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்காக இருக்கிற கட்சி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தாங்க. ஏன்னா மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்துங்க. அவங்க கேட்குறது கேட்காதது எல்லாமே செய்கிறாங்க. மக்கள்கிட்ட ரொம்ப அனுசரியாக நடக்கிறாங்க. மக்களுக்கு தேவையானதெல்லாம் வீடு தேடி கேட்குறாங்க. அதை இல்லம் தேடி கல்வி எல்லாமே எண்ணற்ற திட்டம், மருத்துவம் எல்லாமே எண்ணற்ற திட்டம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே நல்லா அருமையாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி 48 அந்த நம்மை காக்கும் 48 திட்டமெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு உபயோகமான திட்டங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டால் கூட கண்ணு காணாமல் போவாங்க. இன்றைக்கி எல்லாம் எல்லாமே யாருனாலும் போய் செய்கிறாங்கன்னா காரணம் தமிழக முதல்வர் கொடுத்த ஒரு இதுதாங்க, ஸ்டாலின் ஐயா தாங்க. ஸ்டாலின் ஐயா கொடுத்தது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இன்னும் அடுத்த டைம் அவர் தான் வருவார். வந்தாரா இன்னும் சிறப்பாக செய்வாருங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றிங்க.